Adobe Illustrator Master Classல Advanced Tool பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவிலையும் கிராஃப் டூலை பற்றி பார்க்க போகிறோம். கிராஃப் டூல்ன்றது வந்து ஒரு அட்வான்ஸ்டான டூல். இதில் வந்து நாம் இல்லஸ்ட்ரேட்டரில் நம்ம விரும்பின மாதிரி பார் சார்ட், காலம் சார்ட், பை சார்ட், லைன் சார்ட், எந்த வகையான சார்ட்டையும் நம்ம எட் பண்ணலும் வித் வெளியோட, அதாவது நம்ம எக்ஸலில் வேர்டில் எல்லாம் நம்ம கிராஃப் எட் பண்ணுறோங்களோ அந்த எக்ஸலை அது அந்த வெளிவை எடிட் பண்ணுறதுக்கு வரும். அந்த மாதிரி வெளிவை நம்ம எடிட் பண்ணிக்கொள்ளலும். இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இல்லஸ்ட்ரேட்டர்லேயே இருக்குது. நம்ம வேற ஒரு சாஃப்ட்வேரை கிராஃப் எடிட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ முதலாவது நம்ம பேசிக் டூலை பார்ப்போம். கொலம் கிராஃப் டூல் இந்த இருக்குது. கொலம் கிராஃப் டூல் இதை நான் செப்பரேட் விண்டோவாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இந்த அவ்வளோ சார்ட்டையும் வச்சு நாம் இங்கே டிஃப்ரெண்ட்டான சார்ட்ஸை உருவாக்கலாம். இப்போ இதை நீங்கள் செப்பரேட் விண்டோவாக இந்த டூல்ஸை எடுக்கிறதா இருந்தால் ரைட் கிளிக் பண்ணி இந்த இங்கே ஒரு மார்க் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் எடுத்தீங்களா இருந்தால் தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக காட்டும். எந்த டூலாக இருந்தாலும், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட டூல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செப்பரேட்டாக அதை பார்க்கலாம் இங்கே. சரியா? இப்போ நான் இந்த சார்ட் டூல் எடுக்கிறேன்னு பாருங்கள். இதில் முதலாவது கொலம்ன்றது வந்து தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு கொலம், அதாவது லைனாக இருக்கிறது. லைன் ஐ மீன் கொலம்னா உங்களுக்கு தெரியும். நிலைக்குத்தான டிவைஸை சொல்லுவோம். அப்போ அந்த கொலம், இப்போ ஒரு கிராஃபை கீறுறேன், ஒரு கொலம் சார்ட் ஒன்று கீறிட்டேன், கொலம் கிராஃப் ஒன்று. இந்த கிராஃபில் வந்து இங்கே பாருங்கள் ஒரு ஓட்டோவாகவே ஒரு விண்டோ ஒன்று க்ரியேட் ஆகிடும், எக்ஸல் சீட் மாதிரி. இதில் நாம் வெளியே செட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது. நாங்கள் இதை ஒரு 10. இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணால் இங்கே உங்களுக்கு வெளியே எடிட் பண்ணுறதுக்கு காட்டும். இந்த கர்சர் இங்கே வரும். அப்போ நம்ம அங்கே வச்சு எடிட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ அடுத்த பாக்ஸுக்கு நான் எடிட் பண்ணுறேன், வெளியே ஒன்று செட் பண்ணுறேன். ஒரு 6, 2, 3, 0.5 இந்த மாதிரி வெளியே செட் பண்ணிவிட்டு எண்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அல்லது இங்கே உங்களுக்கு அப்ளைன்னு இருக்குது, அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வெளியூ க்ரியேட் ஆகுது. இது மாதிரி நாம் இன்னொரு வெளியும் செட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் எத்தனை வெளியும் செட் பண்ணலாம் இங்கே. இப்போ நான் இன்னொன்று ஒரு 4 டிஃப்ரெண்ட் வெளியூ செட் பண்ணுறேன். 3, 7, 5, 1.5. இங்கே பாருங்கள், நமக்கு 2 வழியும் வேறு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம எத்தனை வேலையும் செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணால் சரி. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ சார்ட்டை எடிட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு கிராஃப் மோடில் தான் இருக்கும். அப்போ ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப்புக்கும் இங்கேயே ஓட்டோவாகவே நீங்கள் டைப்பை மாற்றிக்கொள்ளலாம். மாதிரி அந்த வெளியை வச்சே நீங்கள் டைப்பை மாற்றிக்கொள்ளலாம். இங்கே லைன்ஸ் இருக்குது. எந்த சார்ட்டும் நாம் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். 2 வெளிவு இருக்குது அதில். இப்போ நீங்கள் வெளியை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இங்கே டேட்டாவில் நீங்கள் உங்கள் வெளியை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இந்த வெளிவு தேவையில்லைன்னு சொன்னால் ஒரு வெளியை வச்சு நம்ம எட் பண்ணிக்கொள்வோம். இப்போ கிராஃபை க்ரியேட் பண்ணிட்டோம். கிராஃபை இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். எப்படின்னு சொன்னால் டிரெக்ட் செலெக்ஷன் டூல் இருக்குதா, டிரெக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்களா இருந்தால் இங்கே நமக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு காட்டும். அப்போ இந்த விண்டோவில் வச்சு நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை ரிமூவ் பண்ணுவோம். ஸ்ட்ரோக் தேவையில்லை. சரி, இப்போ நாம் ஃபில் பண்ண போகிறோம். நான் ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டான கலர்ஸை செட் பண்ணுவோம். நீங்கள் ஃபொண்ட் ஏதாவது மாற்றுறதா இருந்தால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அதை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இந்த சார்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். அடுத்தது நாம் இந்த சார்ட், 2வது ஸ்டெக் கொலம் டூல். இந்த டூலில் நாம் 2 வகையான வெளிவை செட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இதில் ரெண்டு வேல்யூ செட் பண்ணுறீங்க. அப்போ 2 வேல்யூவும் வந்து நமக்கு இங்கே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ரெண்டு லைனில் வந்து 2 பாரில் நமக்கு டிஃப்ரெண்ட்டான 2 வேல்யூ கிடைக்குது.
அப்போ இந்த மாதிரி நாம் வேல்யூவை செட் பண்ணிக்கொள்ளலாம். இதையும் நாம் கஸ்டமைஸ் பண்ணலாம். இங்கே டிரெக்ட் செலெக்ஷன் டூலை எடுத்து நீங்கள் விரும்பின மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஸ்ட்ரோக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் ஒரு கலருக்கு, இதை ஒரு கலருக்கு, இதை ஒரு கலர், இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான பியூட்டிஃபுல்லான கிராஃப்ஸை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பாருங்கள், அடுத்த கிராஃப் க்ரியேட் பண்ணுவோம். பார் கிராஃப் டூல். பார் கிராஃப் டூலை வச்சு பார் சார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இதுலையும் இந்த மாதிரி எத்தனை கிராஃபும் நம்ம செட் பண்ணலாம். அடுத்தது லைன் கிராஃப் க்ரியேட் பண்ணலாம். லைன் கிராஃபில் இங்கே நீங்கள் கிராஃப் செட் பண்ணலாம். 4 2 8 7 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ஸை செட் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ கிராஃப் டூலில் இப்படியான. அடுத்தது வந்து பை சார்ட். பை சார்ட்டை பாருங்கள், இங்கே இருக்குது. இதில் நீங்கள் மற்ற கிராஃப்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு மேலதிக நாலேஜ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பில் போய் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கஸ்டமைஸ், உங்களுக்கு மேலதிகமான நாலேஜஸ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பில் போய் டிஃப்ரெண்ட்டான சார்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நான் பை சார்ட்டை வச்சு உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். பை சார்ட்டில் நீங்கள் ஒரு ஏதாவது வெளியே செட் பண்ணுங்கள். 5 இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் நாம் கஸ்டமைஸ் பண்ணலாம். இங்கே டிரெக்ட் செலெக்ஷன் டூல்ஸ் எடுத்து நம்ம இங்கே கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி வேலைகளை நம்ம கிராஃப் டூலை வச்சு செஞ்சு கொள்ளலாம். சரியா? இப்போ கிராஃப் டூலை வச்சு எப்படி நாம் ஒரு கிராஃபை க்ரியேட் பண்ணுறது, எப்படி வெளியே செட் பண்ணுறன்ற ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து இன்னும் ஒரு அட்வான்ஸ் டூலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.